வாங்க இன்றைக்கி நம்ம குதிரைவாலி பச்சரிசி பொங்கல் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவு கப்பால் குதிரைவாலி எடுத்துக்கோங்க. அதே அளவு கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது குதிரைவாலி பச்சரிசி பாசிப்பருப்பு இதெல்லாமே ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கோம். இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் இதுக்கு சும்மா 9 கப்பு நான் எந்த கப்பால் இப்போது அரிசி பாசிப்பருப்பு குதிரைவாலி எடுத்தனோ அதே கப்பால் மொத்தம் 9 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போது வாணலியில் இதுக்கு சீரகம், மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போது குக்கரில் இருந்து நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலோடு நம்ம இப்போ தாளித்து வச்ச முந்திரி பருப்பு, சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட கலந்து ஒரு சூடான குதிரைவாலி பச்சரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடான சாம்பாரோட இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.